கவிதை சாரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேப்டன் விஜயகாந்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அவர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்களும் தொண்டர்களும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க. அதே மாதிரி நடிகர்களும் பேசுனாங்க. ஆனால் அவர் சிறு வயசில் இருக்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது மதுரை மேலமாசி வீதி, சென்ட்ரல் சினிமாவுக்கு பின்புறம் சௌராஷ்டிரா செக்கடி சந்து, அந்த இதுக்கு நாங்கள் எதிர் வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அதாவது நான் சொல்கிறது 1963, 64, 65 இந்த 3 வருஷத்துக்குள்ளே நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு அந்த வயசு. அந்த அவரோட எந்நேரமும் 10 பசங்க கூடவே இருப்பாங்க. அதில் நான் என் தங்கச்சி, அவருடைய தங்கச்சி திருமலா, நாங்கள் தான் 3 பேர் தான் பொம்பளை பிள்ளைங்க. மற்றது பூரா பசங்க தான். எந்நேரம் அவரை சுற்றி அந்த ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர் கூட பிறந்தவங்க 4 பேர். விஜயா, அவங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே செல்வராஜ், இவர் விஜயராஜ் தான் இவர் பேர். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த்னு பேர் வச்சாங்க. தங்கச்சி திருமலா. அந்த திருமலா எங்கள் வீட்டிலே தான் எப்பயுமே அந்த பொண்ணு இருப்பாள். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவோம். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் எல்லோரும் வெளியே வருவோம். ஏன்னா பசங்க பூரா வெளியே வந்துடுவாங்க. அவங்க அப்பா அழகரசாமி. அவர் காமராஜர் மாதிரி இருப்பார். ஹைட் அண்ட் வெயிட்டு அப்படி இருப்பார். அவர் அரிசி அந்த மில்லு வச்சுருந்தார். அப்போ அரிசி வியாபாரம் தான். பெரிய தொழிலதிபர். காங்கிரஸ் கட்சியில் அவர் கவுன்சிலராக இருந்து ஜெயித்தவர், கவுன்சிலராக இருந்தார். ஆமாம். அதுக்கப்புறம் இவங்க சிறு வயசுலேயே அவங்க அம்மா இறந்ததுனால ருக்குமணின்னு ஒரு அம்மாவை சித்தி, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அதனால் 10 பிள்ளைங்க எந்நேரம் அவங்க வீட்டில் ஜேன்னு தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஜேன்னு இருக்கும், வெளியவும் அதே மாதிரி பசங்களோடு தான் அவர் சேர்ந்து இருப்பார். எந்நேரமும் பசங்களை சுற்றி அண்ணேம்பாங்க. நாங்களும் அப்படி தான் இருப்போம். நிறைய ரூபா கையில் வச்சுருப்பாங்க, வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பசங்க அவ்வளோ இதாக இருப்பாங்க. அப்படியாப்பட்டவர் இப்போ எனக்கு நினச்சாவே அந்த பழைய நினைவு தான் எனக்கு வருது. அவரோட விளாண்டது அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணி இந்த வளையல்கார சந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் இந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். அதனால் அவருடைய நினைவுகள் இன்னும் எனக்கு அவர் இறந்துட்டாருன்னு உடனே இந்த பழைய நினைவு தான் எனக்கு வருது. நம்ம விளாண்ட ஞாபகம் தான் வருது. அவருக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் பாடம் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை நடந்துச்சு. அவங்க வீட்டு காம்பவுண்டு வாலும் அந்த சென்ட்ரல் தேட்டர் காம்பவுண்டு வாலும் ஒன்று, எப்படி 10 அடி 11 அடி உயரம் இருக்கும். அதில் தாவி அப்படி குதிப்பார். அப்போவே அந்த வயசில் அப்படி குதித்து அந்த படத்தை தினமும் போய் பார்த்துருவார் அவர். எனக்கு அந்த இதெல்லாம் நினச்சாவே ஐயோ, ஒரு தடவையாச்சும் அவரை பார்த்து நான் பேசணும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. அதனால் அவருடைய இப்போ பிரிஞ்சிட்டாரோன்னு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.